வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற இந்த செக்மெண்ட் வந்து ப்ளீஸ் டோன்ட் டேக் அஸ் சீரியஸ்லி. அதுல நம்ம கூட பேசுறதுக்கு ஆறுமுகமும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன பேச போறோம்? நான் சொல்ல ஒரு அங்கமாக மாறிட்டேன். அங்கமா மாறிட்டாங்க. ஸோ நம்ம வந்து எலெக்ஷன் சீரியஸாக பேசியிருந்தோம் போன தடவை. அது கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நாங்க வேற ஏதாவது பேசுவோம். நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ பேசி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லுங்க. உங்கள் சேவையை தொடருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடருங்க. நான் விஜய்க்கு பாட்டு. இப்போ எதுக்கு விஜய்க்கு பாட்டு போடுறீங்க? நான் வரேன். இப்போ எதுக்கு இந்த பாட்டு? இல்லை போன தடவை ஒரு பாட்டோட ஆரம்பித்தோம். சரி இந்த தடவை ஒரு பாட்டோட நீங்க ஒரு கட்சிக்கு சார்பா நடந்துக்கிறீங்க, அதனால நீங்க இல்லையே நம்ம எல்லா கட்சிக்கும் சார்பு. இதே மாதிரி எல்லாருக்கும் பாட்டு எடுத்துட்டு வந்துருங்க. நான் போடுவேன். ஏய் வேண்டாம், போதும் போதும். எல்லாருக்கும் பாட்டு இருக்கு, நீங்க எல்லா பாட்டும் கேட்கலாம். தெரியலையே, எல்லாருக்கும் இருக்கு. ஓகே இருக்குன்னா போட்டா போச்சு. கேட்கலாம். ஆமாம். இல்லை இந்த பாட்டு ரீசெண்டான ஹிட்டான பாடல்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சரி. என்ன விஷயங்கள்? ஆமாம், எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த தடவை இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அடுத்த எபிசோட் வரதுக்குள்ளே நீங்களாம் ஓட்டு போட்டிருப்பீங்க. ரிசல்ட்டே வந்திருக்கும் மே 4ஆம் தேதி. இல்லை ஒரு வாரம். இல்லை அப்படி இல்லை, நான் வந்து நம்ம 2 பேரும் பேசுறது திரும்ப வர்றதுக்குள்ள ரிசல்ட்டே வந்திருக்கும் அப்படி சொன்னேன். தனியாக நான் பேசி போட்டுட்டு தான் இருப்பேன் புக்கு. நம்ம பேசி அடுத்த எபிசோட் வர்றதுக்கு அப்படி சொன்னேன். ஆமாம், அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோடாக அவங்க போடுறோம். தேர்தல் ஸ்பெஷல் எபிசோட் அப்படி இல்லை. இது வந்து நம்ம சும்மா பேசுகிறோம். பயம், அந்த பயம் இருக்கணும். அந்த மாதிரி. சரி, தேர்தல் ஸ்பெஷலாக சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. தேர்தல் வந்துட்டு இருக்கு. தேர்தல் காமெடிகள்லாம் நிறைய போயிட்டு இருக்குல்ல. ஆமாம், பரிதாபங்கள் வந்து ஜாலியாகிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் கேட்டுட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. முன்னெல்லாம் பரிதாபங்கள்ல இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்கள்ல, தேர்தலுக்கு அதெல்லாம் போடுவாங்கள்ல, இப்போல்லாம் எதுவுமே போடுறது இல்லைல்ல அப்படி சொன்னேன். கரெக்டாக 2 நாளில் போட்டுட்டாங்க. அதில் வந்து பிரேமலதா மிஸ் ஆகிட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் வருத்தங்க அப்படின்ற மாதிரி. அது சூப்பராக அப்படி தான்டா பேசுவேன். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கோபியோடது. ஸோ கோபி அது பிரேமலதா மிஸ் ஆனது கொஞ்சம் வருத்தம். மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க வழக்கம் போல். ஆமாம், இப்போ இந்த இதை அவங்க கேட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம தொலைச்செடுத்துருவாங்க. கோபி சுதாகர் தான் பேசுகிறாங்க. அவங்க பேசுறது நல்லா இருக்குன்னு சொன்னா நான் தப்பா? அதெல்லாம் பேசலாம், எல்லாரும் பேசலாம். அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக அந்த இதில் இருந்து தான் நான் இப்பெல்லாம் நடக்குதுன்னே சிலது பார்த்தேன். விஜய்க்கு வந்து எல்லாரும் இல்லை வாட்டர் மிலனை தூக்கி போட்டிருக்கானுங்க நிஜமாவே. நான் வந்து அது சும்மா அவங்க ஏதோ கொடுத்துருப்பாங்க போல், கொஞ்சம் அவங்க எக்ஸாஜரேட் பண்ணி அப்படி இருக்கு போலன்னு நான் நினச்சிட்டேன். அது அப்புறம் இது வந்ததுக்கப்புறம் அது அந்த வீடியோஸ்லாம் தனியாக வரும்ல, அதில் தான் பார்த்தேன். அதே மாதிரி கூலிங் கிளாஸ் கொடுக்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அவரும் இளநியெல்லாம் வாங்கி குடிக்கிறாரு. ஆனால் பொசுக்குன்னு ஒருத்தன் வாட்டர் மிலனை தூக்கி அதுதான் அவங்களும் மண்டையிலே போட்டுருவானுங்க போல் இருக்குது. அந்த மாதிரி அது பார்த்தேன். ஆர்வத்தில் இருக்காங்க மக்கள்லாம், ஓட்டு போடுவாங்க வந்து. அப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு என்னன்னா, இவங்க பிக் பாஸ்ல இருந்து கமல் போனதுக்கு அப்புறம் பரிதாபங்கள்ல வந்து கமலை எதுவுமே அவங்க இது பண்ணி வீடியோஸே வரல. இப்போ கமலுக்காகவே இந்த மொத்த வீடியோவும் போட்ட மாதிரி எனக்கு இருந்தது. ஆமாம், கமல் அல்டிமேட் நல்லா விட்டாங்க. அது போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ அது கமல் வாய்ஸ் வந்து கோபி கமல் வாய்ஸ் போட்டது ரொம்ப, கமலை விட உங்களுக்கு கமல் வாய்ஸ் நல்லா இருக்குங்கன்ற மாதிரி ஆயிட்டாரு. நல்லா இருந்தது. அவ்வளோ உடச்சிக்கலடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், அரசியல் முடிஞ்சு. நீங்கள் வேறு பேசுங்க. ஏமா சீமானை பற்றி சொல்லலையாம்மா? எங்கள் அண்ணன் சீமான், ஃபர்ஸ்ட் அவங்க கிண்டல் பண்ணதே சீமான் வந்து இவங்க நல்லா தான் கிண்டல் பண்ணுறாங்க, அதாவது கிண்டல் பண்ணுறவங்களே பார்க்குற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க, ஸோ அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. இந்த தடவையும் கிண்டல் பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அப்பயும் நல்லா இருக்கும். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஹெல்மெட் போட்டு வந்து நிப்பாங்க. இந்த கைய ஒரு நீட்டி பேசுறது வந்து அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ சீமான் வந்து இப்போ பெருசாகிட்டார் போல. அவங்களுக்கு சீமான் கட்சிக்கு வந்து விஜய் தான் ரொம்ப கடுப்பாக திரியிறாங்க. அவங்க மற்றவங்கெல்லாம் திட்டுறதை விட விஜய் தான் திட்டிட்டு இருக்காங்க. விஜய் தான் திட்டுவாரு. இல்ல ஏதோ நடக்கலன்னா ரோட்ல தான் குடியிருந்துச்சுன்னா அந்த விஜய் இருக்கானே அறிவே இல்லை. அவங்க கட்சியில இருந்து வந்து அவர் வந்து மெயினா விஜய் தான் திட்டிட்டு இருக்கிறதா இருக்கிறாரு. ஆமா, அவன் பேரு யாரு, நம்ம சீமான் பார்த்தா அந்த ஒரு படத்துல வந்து குருவி செத்து போச்சு. ஐயோ
ஏன் அவரை அந்த பிள்ளை மாதிரி இருக்குமா ஓகே அவர் ஆமா நீ ஓட்டு போடு போடாம போ நான் கத்துறேன் நீ கேட்கலன்னா போய் தொலை அப்படின்ட்டாரு. அந்த லோகம் வர்றது டென்ஷன் ஆகி விட்டாரு. குருவித்தாத்தா ஆக்கிட்டீங்க அவரை. பட் ஓகே அவர் ஒரு இதாக நிற்கிறார்ல 15 வருஷமா. எப்போனாலும் அலை மாறலாமா, மக்கள் அலை வந்து ஈஸியாக மாறிடும். அவர் நீ நிற்கணும் அவ்வளோதான். இப்போ விஜய்க்கு அலை அடிக்குது, நாளை பின்ன அவருக்கு திருப்பி அலை அடிக்கும். அதனால என்னெல்லாம் நடக்கலாம். அதனால அம்மா பயந்து பயந்து பேசிட்டு இருக்கேன். சொன்னாரு அவங்கள பேசுறதா இவங்கள பத்தி பப்ளிக் அப்படின்னா இல்லை அவர் வந்து இத்தனை வருஷமா இருக்கிறாரு. ப்ளஸ் அவர் அலையன்ஸ் எதுவுமே வைக்கல, வேற கூட்டணியே இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரோ அதுலயே தானே வந்துட்டே இருக்காரு. அது ஒரு இப்போ மக்கள் நீதி மையம் அப்படிதான் வந்துச்சு, நிறைய பேர் நம்பினாங்க தானே. ஓகே ஒரு மாற்றம் வருது அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் இப்போ அவரே டிஎம்கே கூட போய் சேர்ந்துக்கிட்டாருன்றது ஒரு இதுவா தானே இருக்கு, முரணா தானே இருக்கு. கேட்டா அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு. சரத்குமார் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு, இத்தனை சீட் எங்களுக்கு வேண்டாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. காமெடி என்னன்னா சரத்குமார் அவரோட கட்சியை போய் இப்போ பிஜேபியில கலைச்சிட்டாரு. இவர் வந்து கட்சியை கலைச்சிட்டாரு தான் ஆல்மோஸ்ட். டிஎம்கேல போய் கலைச்சிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பு இல்லை, இப்படி தமிழக வரலாற்றுல நடந்ததில்லை. எனக்கு அதிக சீட்டு கொடுங்க தான் கேட்பாங்க எல்லாரும். நீங்க வந்து கொடுத்தது ரொம்ப ஒரு காமெடியா பார்க்கப்பட்ட ஒரு சம்பவமா இருந்துச்சுல்ல. அந்த மாதிரிலாம் இல்லாம சீமான் அவருக்கு ஜெயிக்கிறாரோ இல்லையோ திரும்ப திரும்ப அதே இதோட வந்துட்டே இருக்காருல்ல, அதுவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். கமல் ஆகுனா பிக் பாஸ் போயிருவாரு, பொழுது வேலை இல்லைன்னா இங்க வருவாரு, விக்ரம் போயிருவாரு, அப்புறம் ரஜினி வச்சு படம் அடிக்க போயிருவாரு, அப்பப்போ வேலை இல்லைன்னா இங்க வருவாரு. அந்த மாதிரி இல்ல, ஆமா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல. லைக் இப்போ விஜய் வந்து ஆமா விஜய் வந்து உள்ள அரசியல் வரணும்னே இதுதான், இந்த படத்துக்கு அடுத்து இன்னும் ஒரு படம் தான் அவ்வளவுதான் சொல்லிட்டாருல்ல. ஸோ மறுபடியும் நடிப்பாரான்னு எனக்கு தெரியாது, அண்ட் கொஞ்சம் தீவிரமா தான் இருக்காரு. அப்போ கமல் இருந்ததை விட கமல் சொன்னாலே சிரிச்சுட்டே இருக்கீங்க. விஜயோட ஃபேன்ஸ் அவரை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ தெரியாம கமல் கூட எம்ஜிஆர் பாரு எவ்வளவு கூட்டம் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு, எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அப்பலாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஓகே அவரே அப்படிதான் பண்றாரு, விஜய் அப்படிதான் கம்பேர் பண்ணிக்கிறாரு. எம்ஜிஆர் மாதிரி இருக்கு. அவரோட கடைசி படத்துக்கு உலகம் சுற்றும் வாலிபனுக்கு வந்து டிஎம்கே ரொம்ப பிரச்சனை பண்ணுச்சு, என்னோட ஜனநாயகனுக்கு அப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் ரிலீஸ் ஆயிருச்சு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சிரிப்பா இருக்கும் கமல் கூட இல்ல, எனக்கு அந்த மாதிரி அவர் பேசுனதுலாம் தெரியாது. விஜயகாந்த் கூடவா பண்ணலாம், எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு விஜயகாந்த். எதிர்கட்சி இப்போ திருப்பி அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. பட் ஒரு அரசியல் களம் அப்படிதான் சூடு பிடிக்குது. ஓகே இந்த ஒரு வாரம் தானே இருக்கு, இப்போ எல்லாரும் பரபரப்பா பிரச்சாரம் ஓட் பண்ணிருங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுங்கள். பிரேமலதா வேற ஏதோ பேசினாங்களா தெரியுமா? நீ அவன் இந்த டயலாக் பத்தி பேசியிருந்திருக்கலாம், அவன் கிண்டல் பண்ணியிருந்திருக்கலாம். ஏங்க பெண்ணா இப்போ ஒரு 5 பேர் ரேப் பண்றாங்க அவ்வளவுதான், பெண்ண வேற என்ன பிரச்சனை இருந்துச்சு, கண்ண மேல வேற ஏதாவது சொல்லிடுவீங்க நீங்க. அவங்க வந்து அததான் துரந்தர் மாதிரி அவங்க இந்த டீமுக்குள்ள ஸ்பையா இருக்கிறாங்க, இவங்களே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. இதை தாண்டி உங்களால் வேற என்ன சொல்ல முடியும்? இதான் நடக்குது. ஆமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேற என்ன சொல்லிடுவீங்க? ஓகே சிசிடிவி போட்டுருவாரு, அடுத்த தடவை நாங்க போட்டுருவோம். 2 பேரு அவ்வளவு செத்து போயிட்டீங்க, வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மாதிரி ரொம்ப அவங்க அந்த சென்ஸ்ல பேசிட்டாங்க. சோ அதனால தான் அது ட்ரால் ஆயிருச்சு, அதனால அது வந்து ஹிட் ஆயிருச்சு. சோ அதனால அது மேலும் சில காமெடிகள்லாம் வரணுமே. ஆமா ஆமா அண்ணாமலையும் அதுல நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் மண்டே ஆட்டிட்டு பேசுறது, அவரை மாதிரியே பேசுனதெல்லாம் கோபி நல்லா பண்ணியிருந்தாங்க, கோபி சுதாகர். ஆமா கோபியோட ரிவ்யூ குக்க மாதிரி அந்த பாட்காஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு போல. சரி அரசியல பேச மாட்டாங்க, நாங்க அரசியல் பேச மாட்டோம். நான் வேற பேசலாங்கிறேன், நீங்க இல்ல இல்ல ஓகே வேற என்ன மாதிரி இருந்தா சொல்லுங்க. அவ்வளவுதான், அரசியல் முடிஞ்சுச்சு. ஓட்டு போடுங்க எல்லாரும், நீங்க எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடுங்க. கமல் கட்சிக்கு போடுங்க. கமல் கட்சி இல்ல, கமலை விடுங்க. விஜய் கட்சிக்கு போடுங்க. அப்புறம் வேற யாருக்கு, நாம் தமிழர் போடுங்க, ஏடிஎம்கே போடுங்க, டிஎம்கே போடுங்க, வேற சுயேட்சை போடுங்க, நோட்டான்னு ஒண்ணு இருக்கு அது கூட போடுங்க. நீங்க ஆனா ஓட்டு போடுங்க போய். நீங்க போட்டீங்களா? உட்கார்ந்து வக்கனையா பேசுறீங்களே. எஸ்ஐஆர்ல எங்க தூக்கி இருப்பாங்க, நாங்க இல்ல இந்தியால இங்க இருக்கிற எல்லாருமே யாருமே ஓட்டு போட முடியாது. இல்ல இங்க இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் நம்மலாம், இங்க இருக்கிறவங்களும் அங்க
அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்லலாம் பண்ணல. ஸோ நம்ம கரெக்டாக எங்கள் ஓட்டு அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணியிருக்கணும். ஓகே நம்ம அடுத்த இந்தியா எலெக்ஷனுக்கு போய் போகணுன்னா பண்ணிடுவோம். பண்ணலாம். ஆமாம் பண்ணிடுவோம். நாங்கள் கண்டிப்பாக எஸ்ஐஆரில் போட்டு நாங்கள் எங்களோட ஓட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம். நீயா நான் மாதிரி பதிவு பண்ணுது. பதிவு பண்ணுது. இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் எலெக்ஷன் இதை பதிவு பண்ணுது. பெர்சன்டேஜை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டு போட வேணான்னு மைண்ட் செட்லேருந்து இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு ஓட்டு போட்டிங்கன்னா தயவு செஞ்சு இங்கே என்னது சொல்லு பாட்காஸ்ட்டை டேக் பண்ணுங்கள். சும்மாமா சொல்லுவோம் ஓட்டு எப்படி போனதான் போகிறாங்க பாட்காஸ்ட்டுக்கு ஒரு விளம்பரத்தை போடுவோமே. சரி ஏதாவது சொல்லிட்டு தான் அப்படி சொல்லுவேன். அதனால் என்னத்தை பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ ஓட்டு போட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க. ஓகே ஆமாம் அவ்வளோதான். அவ்வளோதான். அப்புறம் வேற என்ன? நீ தான் பேசன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இதுதான் ஆனுவல் டே நடந்ததில்ல வாலண்டியர்ஸோடது அதுதான் இங்கே இருக்கிற தமிழ் பள்ளியில் வந்து ஆனுவல் டே நடந்துச்சு. ஸோ அது என்னென்னா இங்கே எல்லாமே ஃபுல்லி வாலண்டியர்ஸ் தான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் முன்ன வந்து சும்மா கிளாஸ் எடுக்கிறதுக்கு போயிருக்கேன், பட் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. அந்த ஆனுவல் டேயில் போய் அங்கே வாலண்டியரிங்லாம் எதுவும் பண்ணதில்லை. இந்த தடவை பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை, பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். ஸோ அப்போது அந்த உள்ள ப்ராசஸ் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சது. வாலண்டியர்ஸ் இந்தளவுக்கு ஆர்கனைஸ்டாக இவ்வளோ நல்லா கொண்டு போகிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அதுன்னு இல்லை, இங்கே அது மாதிரி தமிழ் சங்கங்களும் நிறைய விழா நடத்திட்டே இருக்கும். சித்திரை திருவிழான்னு நடத்தும், அதுக்கப்புறம் பொங்கல் தீபாவளி அது மாதிரி எல்லாமே நடத்தும். கிறிஸ்மஸ் ரம்ஜான் எல்லாத்துக்குமே இங்கே பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் தமிழ் சங்கங்கள்லாம். ஸோ எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. வாலண்டியர்ஸ் அவ்வளோ இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது, அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருக்குன்றது எனக்கு நல்லா இருந்தது. நான் போய் அங்கே அதில் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணினா ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வாலண்டியர் பண்ணுங்கள் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. உண்மையாகவே எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அது. ஸோ ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். கரெக்டுங்க. ஆமாம் மனுஷர்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் தான். ஆக்சுவலி லைக் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்துக்கு லைக் இது பண்ணால் காசு கொடுக்குறாங்க, இது பண்ணால் இது எனக்கு கிடைக்கிது, இந்த பெனிஃபிட் கிடைக்குதுன்றதெல்லாம் தாண்டி ஜஸ்ட்டு போய் ஜாலியாக பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்லாயிருக்கும். நானுமே வாலண்டியர்ல பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் அவ்வளோவா எனக்கு அதை பற்றி தெரிஞ்சதில்லை. கிடையாது. ஸோ அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சதில்லை. அதுக்கு இப்போ நம்ம ஒரு என்ன சொல்ல நீங்கள் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி வாலண்டியரிங் அதுவும் ஒரு நல்ல ஃபீல் தான். நல்லா தான் இருக்குது. ஒரு இயர் லாங் அவங்க ஃபுல்லாக கமிட்மெண்ட் கொடுத்து அது பண்ணுறது அதெல்லாமும் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது இருக்குல்ல, அப்போது பேரண்ட்ஸ் வராங்க, அங்கே அவ்வளோ மக்கள் வராங்க, அதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக நடக்கணும். ஃபுட்டு அது மாதிரி ஒரு மல்டிபிள் டீம்ஸ் இருக்குது, அதில் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2 மாதமாக ஒரு நாளுக்காக அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணி அந்த நாள் அங்கே நடக்குது அப்படின்றப்போ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து ட்ராமா எழுதினேன். தான் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க. ஸோ நான் ட்ராமா எழுதுறேன்னு எழுதிட்டே இருப்பேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு தான் ஒரு என்ன சொல்ல 5th நினைக்கிறேன் 5th 6th 3rd ஒரே ஒரு பொண்ணு. இதை வச்சு ஒரு ட்ராமா, ஒரு குட்டி ட்ராமா சீன் 1 சீன் 2 அப்படிலாம் எழுதி அந்த ட்ராமா நம்ம எழுத்தா அப்படி இப்போ கூட அதெல்லாம் கிடக்கு. அந்த ரஃப் டிராஃப்டாக அப்படியே எழுதி வச்சுருப்போம்ல, அது எல்லாம் வந்து நம்ம பேப்பரில் எழுதுனது ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சு ஒரு நாள் ஸ்டேஜில் அந்த குழந்தைங்க பேசுகிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம எழுதுனது நான் ஒன்றும் எழுதலை, சும்மா ஏதோ ஒன்று எழுதியிருப்போம்ல, ஏதோ ஒன்று டயலாகுன்னு எழுதியிருப்போம்ல, அதை அந்த குழந்தைங்க அங்கே பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை நான். எனக்கு அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அது தான் வந்துட்டு ஐயோ ட்ராமாவான்னு தெரிச்சு ஓடிடுவீங்க, பட் அது ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை நல்லா தான் இருந்துச்சு ப்ராசஸ். நான் வாலண்டியரே பண்ணாமல் நம்மளும் ஒரு வாலண்டியராக ஆட் பண்ணப்படும் போது தான் நம்ம கொஞ்சம் நான் வந்து ரிவ்யூ கேட்பேன். இது நல்லா இருக்கா படித்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி வந்து கேட்பேன். ஆமாம் அதுவும் இங்கே நல்லா இருந்தது. ஆமாம் ஆனால் லைக் வாலண்டியரிங் நல்லா ஜாலியாக பண்ணலாம். இவங்க இங்கே எப்படின்னா நம்ம 2 பேர் தான் இருப்போம். ஸோ இவங்க போனால் குழந்தைய நம்ம பார்த்துக்கணும் போது நம்மளும் இன்வேரியபிளி வாலண்டியர் தான் பண்ணுறோம். ஸோ அந்த டேயும் அப்படி தானே, அன்னைக்கு ஆனுவல் டே அன்னைக்கும் இவங்க தான் ஃபுல்லாக பாப்பாவை வச்சுக்கிட்டாங்க. நான் அங்கே இங்கேயும் இந்த நாய்க்கு வேலையும் கிடையாது, உட்கார நேரமும் கிடையாது, ஓடிக்கிட்டே இருந்தேன் அங்கே இங்கேயும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது.
அப்புறம் என்ன சொல்ல, நான் இது ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். நான் எனக்கு இந்த மாதிரி எழுத தெரியும், எழுத வரும் அப்படின்றதே எனக்கு தெரியாது. நான் வந்து எனக்கு எப்படி எழுத தெரியும், எனக்கு என்ன வரும், அப்படி தான் பேசுகிறதும் அப்படி தான். பாட்காஸ்ட்லாம் எனக்கு என்ன தெரியாது தான். பட் ஒரு ட்ரை பண்ணுறோம்ல, இந்த மாதிரியான மக்கள் கூட சேரல, ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம், நமக்கும் நம்மளுடைய இன்புட்டையும் குடுக்கலான்னு வரப்போ, அது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம புதுசா ஒண்ணு செய்றது எப்பயுமே நல்லா இருக்கும்ல. புதுசா ஒண்ணு கத்துக்கிறதோ, புதுசா ஒண்ணு பண்றதோ எப்பயுமே நல்லா இருக்கும்ல. அந்த மாரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் ஆமா. நான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்ன தெரியுமா? மிஸ்கின்லாம் சொல்லுவார்ல. இப்ப நான் அகிரோ குரோசாவான்னு அது இல்ல. அவரு முகமூடியோட ஸ்கிரிப்டுக்கு சொல்லுவாரு. நெறைய தடவ வந்து அவர் அந்த ஸ்கிரிப்ட் அதுல அவரு கான்ஃபிடென்ட்டா இருந்தோன்னே, யாராவது வந்து அதுல ஏதாவது சொன்னா ஒத்துக்க முடியல அவரால. எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. நீ என்ன என்னோடத சொல்ற? அப்படின்ற மாரி அவரு அண்ணனோட அப்படிதான் பெரிய நான் பண்ணேன். அப்படி சொல்றாருல்ல. அப்புறம் இன்னொரு டைரக்டர் யாரோ சொல்லியிருக்காங்க. இத வந்து நீங்க அதுக்குள்ளேயே இருக்கிறப்போ, அது வந்து நல்லா இருக்கா இல்லையா? அந்த இதே உங்களுக்கு புரியாம போயிரும் அப்படி சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா எனக்கு இருந்தது. என்னன்னா, ஒரு 4 காட்சி 4 அவ்வளோதான் அந்த ட்ராமாவே. மொத்தமே ஒரு 10 நிமிஷம் ட்ராமா தான். ஸோ அந்த ஸ்கிரிப்டை எழுதுறது, அதுக்கு கால் வச்சு பேசுறது, திரும்ப அவங்க சொல்ற சேஞ்சஸ் எல்லாம் எழுதுறது, இப்படியே பண்ணிட்டே இருக்கையில, எனக்கு ஒரு கட்டத்தில அது நல்லா இல்லையோன்னுலாம் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை இது நல்லா இல்லையோ, நல்லாவே இல்ல. நம்ம வேணா பார்த்திருவோமா அப்படி சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டேன். அவங்க வந்து ஏங்க இப்படி திடீர்னு வந்து பேசுறீங்க? நல்லா தான் இருக்கு. இதே பண்ணலாம் அப்படிலாம் சொன்னாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து ரெவ்யூ போகும். நம்ம எழுதுற ஸ்கிரிப்ட் இதுலலாம் வந்து ஒரு 10 ஸ்கூல் சேர்ந்து ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட ரெவ்யூலாம் போகும். அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் சொல்லையில வந்து, நீங்க என்ன என் ஸ்கிரிப்ட்ல மாற்றம்லாம் சொல்றீங்க போங்க அப்படின்னு என் பாட்டில் குறை கண்டீரா அந்த மாரிலாம் இருந்தது அகிரா. எனக்கு. எனக்கு அப்பதான் ஓகே. மிஸ்கின்லாம் சொல்றது இதுதானே. நீங்க இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூலு, அதுல ஒரு குட்டியா ஒண்ணு பண்றோம். ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல. அதுலயும் ஒரு பையன் பார்க்க மாட்டான். ஏய் அதுலயும் ஒரு 3 பேரு 4 பேர் டீம் தான். அவ்வளோதான். குட்டி டீம்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம். மொத்தமே அதுல 10 பசங்கள்ல இருந்து 15 பசங்க அவ்வளோதான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கே அவ்வளோ டிஸ்கஷன் அவ்வளோ இது போகையிலேயே, நம்மளுக்கு இதுவே இப்படி இருக்குல்ல. அப்பதான் நான் நினைச்சேன், இந்த படம் எடுக்கிறவங்கலாம் எப்படி தான் எடுத்திருப்பாங்களோ, அதுக்குள்ளேயே இருக்கையில அவங்களுக்கு அது நல்லா இருக்குன்னு ஆயிரும் சில சமயத்துல. இல்ல நல்லா இல்லன்னு ஆயிரும்ல. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு தோணுச்சு. நான் வந்து ஒரு மிஸ்கினாக உணர்ந்தேன். அப்படி சொல்லி மூச்சு விடாம பேசுற பாத்தீங்களா? அந்த என்ன எழுதுனது ஒரு 4 பக்கம் எழுதிவிட்டு மிஸ்கின் லெவலுக்கு எழுதியிருக்கேன். அவர் சொன்னார்ல மிஸ்கின் சொல்லுவார்ல, நாங்களாம் வந்து அகிரா குரோசா படிக்காமலாம் என்கிட்ட வராதடா, நீ என்கிட்ட வந்து செத்துருப்போ. என் படத்துக்கு நீ வரனா இல்ல, என் படத்துக்கு செவன் சாமுராய் பாத்திருக்கேன். நீ அதே ஆரம்பிச்சிட்டு அந்த மிஸ்கினோட சேடு ஒரே சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா, மிஸ்கின் தெரியுமா, மிஸ்கின் வந்து அதை சொல்ற மாதிரி நம்ம வந்து மிஸ்கின் தெரியுமா, வேற சங்கர் டேரக்டர் சங்கர் தெரியுமாடா, என்னடா அவன் படத்துல பார்க்காம என் படத்துல வராதிங்கடா, நீங்க வர வேணாண்டா. அப்படி இல்லைங்க. நான் வந்து ஒரு குட்டி இதுக்கே இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ மூவிலாம் ஒரு பெரிய ஜேர்னி தானே. மூவி இந்த எழுதுறது, புக்ஸ் எழுதுறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய ஜேர்னி இல்லை. ஸோ அதை நான் சொன்னேன். நான் மிஸ்கின்னு சொல்லலை. மிஸ்கினும் அவர் சொல்ல மாட்டார். அவர் நான் அகிரா குரோசான்னு சொல்ல மாட்டார். அவர் அது தெரியுமாடா அவனுக்கு வரா அப்படி இல்லை. நான் ஜஸ்ட் இதை சொன்னேன். நான் இதை ஒரு பேட்டியில் பார்த்துருக்கேன். முகமூடியில் வந்து நிறைய பேர் மாற்றம்லாம் சொன்னாங்க. ஏன்னா முகமூடி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லாவே இருக்காது மிஷ்கின் படத்தில். ஆரம்ப கட்டத்தில் பாட்டுலாம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரியாது, நல்லா இல்ல. படம் பார்த்திருக்கேன், தியேட்டர்ல போய் பார்த்திருக்கேன் அந்த படத்தை. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்துல. ஆய மூடி சும்மா இருடா அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டாங்க. அஞ்சாதை பார்த்துட்டு முகமூடி பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்காதுல்ல. அந்த மாதிரி ரிவ்யூ வந்தது போல. எனக்கு தெரியாது, நான் பார்க்கல முகமூடி. ஸோ அதுக்கு அவர் சொன்னார், சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு. நான் ஒத்துக்கல. அண்ணன் தான் அந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு மிஷ்கின் படம் பார்க்கணும்னு போனான். என்னையும் கூப்பிட்டு போனான். ஓகே. அப்போ சின்ன பையன். ஓகே. போய் பார்த்துட்டு சின்ன பையனா? அந்த அளவுக்கு எனக்கு உலக அறிவு கிடையாது. ஓஹோ, இப்போ நிறைய இருக்கு. மிஸ்கின் படால பார்க்குற அளவுக்கு எனக்கு உலக அறிவு கிடையாது. அடேங்கப்பா, மிஸ்கினே படம் எடுக்காம போய் நடிக்கிறாரு. அதனால அப்போ அந்த படத்தை வந்துச்சு. ஸோ அதனால எல்லாரும் வாலண்டியர் பண்ணுங்க. இதுலேருந்து நாங்கள் சொல்ல வருது என்னன்னா, வாலண்டியர் பண்ணுங்க. நானும் இந்தியாவில நிறைய வாலண்டியர் பண்ணியிருக்கேன். சென்னையில் இருக்கும்போது நிறைய அந்த ஸ்கூல்ஸுக்கெலாம் போய் வாலண்டியரிங் நிறைய ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய போய் பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்கள் போய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கன்ட்டு போய் ட்ரை பண்ணி அப்புறம் குழந்தைங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும். குட்டி பிள்ளைங்க நல்லா பேசுங்க, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். கரெக்ட். நான் அப்புறம் அந்த இது ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலாக என்ன டயலாக்னா நான் சொல்லுவேன், இவங்க ஏதாவது கிண்டல் பண்ணாலும் நான் சொல்லுவேன். அது வந்து தேரா மண்ணா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்புன்னு இமையவர் வியப்பன்னு அந்த ஒரு இது அது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொன்னது. ஆக்சுவலாக இந்த டயலாகை சொல்லி எங்கள் அம்மாவோட டீச்சர் வந்து அவங்களுக்கு தமிழ் அம்மா வந்து பாடம் நடத்துனாங்கன்னா அப்படியே கண்ணகியே முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருக்கும்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப குட்டியாக இருக்கையில் எனக்கு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு இந்த தேராமண்ணா செப்புவது உடையனே தெரியும். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் புக்கெல்லாம் வாங்கி அந்த இதை மட்டும் எடுத்து படிக்கலாம் செஞ்சேன். அதுக்கு என்ன அர்த்தம் அந்த மாதிரிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து இதில் டயலாகாக எழுதினேன். அந்த பொண்ணு வந்து தேராமண்ணா செப்புவது உடையன் எல்லாரும் சிறப்பு இமையவர் வியப்பன்னு என்னோட தமிழம்மா பேசுகிறத பார்த்தா அது கண்ணகியே நேரில் வந்து நின்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் எழுதினேன். எனக்கு வந்து அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எங்கள் அம்மாவோட டீச்சரில் அது எங்கள் அம்மாக்கே 70 வயசு ஆயிடுச்சு. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அவங்களோட டீச்சர் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதை நாம் இங்கே வந்து ஒரு இதில் சொல்லி ஒரு குழந்தை அதை டயலாகாக பேசுதுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அந்த பொண்ணை போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து எங்கள் அம்மாவோட டீச்சர், எங்கள் அம்மாக்கே 70 வயசு ஆயிடுச்சு, நீ அதை நல்லா சொல்லணும், நீ கண்ணகி மாதிரியே சொல்லணும் எனக்கு அப்படி சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன். அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், நான் இதை இது பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பாப்பா தான் சொல்கிறான்னு. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அந்த பொண்ணு வந்து தமிழே பேச மாட்டாங்கன்னு நீ தானே சொன்ன, எல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, தமிழே கம்மியாக தானே பேசுவாங்கன்னு, அது சொல்கிறதே பெருசு, அதை ரொம்பலாம் தொந்தரவு பண்ணாத அப்படி சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் நான் ஒன்றும் சொல்லலை. அந்த பொண்ணு சூப்பராக சொன்னாது, எனக்கு ரொம்ப அதெல்லாம் ஹாப்பியாக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மிஸ்ஸோட பேரெல்லாம் சொன்னாங்க, பெரிய நாயகியாக ஏதோ சொன்னாங்க அந்த மிஸ்ஸோட பேர். அவங்கெல்லாம் இப்போ இருப்பாங்களானே தெரில, எனக்கே 70 வயசு ஆயிடுச்சு, அவங்களாம் இருப்பாங்களானே தெரியல. ஸோ அதை நீ இன்னமும் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. என்னென்னா நம்ம மோஸ்ட்லி அதானே நம்ம டீச்சர்ஸ் வந்து என்ன நமக்கு பாடத்தை விட இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க நமக்கு கொடுத்த வேல்யூஸு, இந்த மாதிரி அவங்க எப்படி நடத்துனாங்க, எப்படி இருந்தாங்க, அந்த இதெல்லாம் தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் லைஃப்பில். ஸோ எங்கள் அம்மாவோட டீச்சர் அவங்களுக்கு கொடுத்தது நான் வரையும் எடுத்துகிட்டு வரேன்றதெல்லாம் ரொம்ப நினச்சி பார்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் சில விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அந்த மாதிரி நான் ஒரு அடி வானத்தில் பறந்துட்டுருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மொமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுவும் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆவிகள் மரியமா ஆவிகள் மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும், ஜென்யூனாக ஹாப்பி ஆயிரும். அந்த மாதிரி எப்போயாவது அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பாட்டு கற்றுக்கிறப்பையும் அந்த மகிழ்ச்சி திடீர்னு வந்துடும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமும் நான் சொல்லணும்னு நினச்சேன். பாலிடிக்ஸ்லேருந்து எங்கெங்கேயோ போயிட்டோம். நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்லை, வேறு என்ன விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நான் 1/2 மணி நேரம் பேசுவேன். 1/2 மணி நேரம் பேசுவேன். இன்னும் இல்லை, இன்னும் ஒரு 7 நிமிஷம் இருக்குது. 7 நிமிஷத்துக்கு do you have any content? பார்த்தீங்களா எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. அப்படி இல்லை, இல்லை அரசியலில் வந்து ஆக்சுவலாக வீட்டில் நிறையா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இல்லை, இந்த இதெல்லாம் நான் நியூஸில் படிக்கிறது வைக்கிறத வச்சு நான் நிறைய சொல்லிட்டு இருந்தேன் என்னோட சின்ன வயசு அதெல்லாம். ஆனால் இதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் சொல்ல. மதுரை இல்லை, அதனால பயம். மதுரை மதுரை ஃப்ளாஷ்பேக் பாட்டு கவியாங்க. அப்படி இல்லை, ஆனாலும் சில நிகழ்வுகள்லாம் எனக்கு என்ன. ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் பேசலை. அதனால இங்கே எங்கள் ஊர்லாம் வந்து திருநெல்வேலி எடுத்து நீங்களும் வெட்டிட்டு தான் பேசிட்டு வெட்டுவீங்களா? நாங்கள் வெட்டிட்டு தானே பேசுவோமே. சரி, ஓகே. அப்படிலாம் கிடையாது, எங்கள் ஊரில் அப்படிலாம் கிடையாது. அங்கங்கே வெட்டிட்டு சாவாங்க, பட் நான் பார்த்தது கிடையாது. ஐ நெவர் சீன் எனிபடி. ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஆமாம், எங்கள் ஊரில் அந்த ஊரில் கலவரம் நடக்குது, செத்துட்டாங்க, அங்கே போகாதீங்க, மையம் போகாதீங்க. மற்றபடி பெருசாலாம் கேள்விப்பட்டதில்லை. வெளியில தான் பேசிகிட்டு இருப்பாங்க, திருநெல்வேலியில் அப்படி விட்டுவாங்க இப்படி விட்டுவாங்கன்ட்டு. எங்கள் ஊரில் அப்படிலாங்க. எங்கள் ஊர் அமைதியான அமைதி பூங்கா. ஓஹோ. குத்தாலத்தில் போய் நீங்கள் குளிக்கலாம், பாவனாசத்துலேயும் போய் குளிக்கலாம். இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அங்கே வரலாம், நீங்கள் அங்கே போகலாம். ஸோ ரொம்ப அமைதியான ஊர். ரொம்ப ஆக்சுவலி ஆமாம், இங்கே வந்தோட தான் எனக்கு தெரியுது. நம்ம எங்கள் வீட்டிலலாம் பெரியவங்களை நீ வா போன்னு தான் கூப்பிடுவோம். நாங்கள் வந்து நீங்கள் வாங்கலாம் கூப்பிட மாட்டோம். ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பசங்க விசாகனா நம்ம நீ வந்தா நம்ம அப்படி தானே பழகிட்டோம். அவங்க வந்து நீங்கன்னு கூப்பிடணும் அப்பாவன்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த பசங்களுக்கு. எங்கள் வீட்லேயும் நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டிலலாம் நீ வா போ, அறிவு இருக்கா நீ எல்லாம் என்ன
எங்கெல்லாம் இதில் இது அதெல்லாம் அப்படி தான் பேசுவோம். நாங்கள் அறிவு இருக்காலும் பேச மாட்டோம். தட் இஸ் நாட். பட் நீ வான்னு தான் நான் பேசுவோம். பார்த்துருக்கேன். அத்தையெல்லாம் நீ வான்னு தானே சொல்லுவீங்க. அத்தை மாமாவையுமே நீ வான்னு தான் கூப்பிடுவீங்க. எனக்கு வித்தியாசம் தானே. எங்க அப்பா அம்மாவை எல்லாருமே நீங்க அப்படி தான் வாங்கன்னு தான் பேசுவோம். கூப்பிடுவேன். எங்கள் ஊர்லேயே அது ஒரு காமனான. அக்கா அண்ணாவெல்லாம் நீ வா பொண்ணு தான் பேசுவோம். ஆனா அப்பா அம்மாவை நீங்க வாங்கன்னு அப்பா தான். அம்மா தாத்தா பாட்டி தெய்வம் எல்லாத்தையுமே. டீச்சர் மட்டும் தான் நீங்கன்னு கூப்பிடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குரு மட்டும். குரு குருவுக்கு மட்டும் தாங்க குருவுக்கு மரியாதை. மட்டும் தான் அஞ்சியது அடிபணிவது ஓகே ஈசனுக்கு மட்டுமேன்ற மாதிரி ஓகே. அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அது கொஞ்சம் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சுது. ம் வெளியூருக்குலாம் வர வர அதெல்லாம் நம்ம கற்றுக்குவோம். ம் ஆனால் வேற யாரையோ பார்த்தா நீங்கள் தான் சொல்ல இப்போ சென்னையில் வேற யாரோ பார்த்தா நீன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரோட்டில் இந்த பஸ் லைக் இந்த ஆட்டோ ரோட்டில் போகும்போது. பட் நான் அப்படி ஒன்றும் பேஸ் பண்ணதில்லை. ஓகே. கோயம்புத்தூரில் அது எல்லாருமே ஓரளவுக்கு நீங்க வாங்கன்னு தான் நீங்கள் பேசுறாங்க. பேசுவாங்க. கொஞ்சம் குழந்தைங்களையே வாங்கன்னுலாம் பேசுவாங்க. இங்க சாமி. இங்க ஆமா சாமி தங்கம் மயிலு அப்படிலாம் கூடுவாங்க. நல்லா இருக்கும் கேட்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். ம் அதனால் எங்கள் ஊர் பாலிடிக்ஸ் நானும் பெருசாக பாலிடிக்ஸ்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்பவும் தெரியாது. ம் எங்கள் ஊரில் இருக்கிறவருக்கு சுத்தமாக தெரியாது. ஆவுடையப்பன் வந்து எங்கள் ஊர் தானே எனக்கு ஒரு டவுட் சபாநாயகராக இருந்தார். என்னன்னா இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குல்ல. அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, என்ன அவங்க இதுல இருந்து எல்லாம் இது பண்றாங்க, அந்த கொள்கையை நீங்க பார்க்கணுமா? அல்லது இப்போ இப்போ இவங்கெல்லாம் புதுசா இன்னும் வரவே இல்லை. நாம் தமிழரோ இல்லை விஜய் கட்சிலாம் வரவே இல்லை. இப்போ டிஎம்கேலாம் ஏடிஎம்கேலாம் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதை நீங்க பார்க்கணுமா, இல்லை அந்த 5 வருஷத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்றதை பார்க்கணுமா? டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போது பண்ணுறேன்னு சொல்கிறது பண்ணுறதுக்கு திறமை இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ கொள்கை எத்தனை வேணும், என்ன வேணுமா கொள்கை இருக்கலாம். பட் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும்ல. தலைவர் ஏதோ சொல்கிறாரு, இங்கே நம்ம கொள்ளை அடிக்கலான்னு உட்காந்து துண்டை விரிச்சிட்டாங்கன்னா தலைவர் சொல்கிறது எவன் கேட்பான்? அந்த கட்சியே ஒர்க் ஆகாதுல்ல. ஓகே. அது மெஜாரிட்டியா அவங்க சொல்றது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா, ஒர்க் ஆகுதான்றத தலைவர் பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கணும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒருத்தரை வச்சு வாய்ப்பே கிடையாது. இப்போ விஜய் இருக்கானா விஜய் வச்சு மட்டுமே நடந்துருமானா நடக்காது. ஒரு வலிமையான ஆர்கனைசேஷன் தேவைப்படும். ஸோ இப்போ நீயே ஒரு கம்பெனி சிஇஓ இருக்கன்னா நீ நல்லவனாக இருக்கலாம். எனக்கு 24 மணி நேரம் தானே. நீ சொல்கிறது உன்னால் இன்ஸ்பயர் ஆகி உன் வழியை இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி உனக்கு கீழே ஒரு 100 பேர் இருக்கணும். ஓகே. அப்போ இல்லைன்னா நம்ம கட்டமைப்பு அதுக்கு சரியான ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஏன் யூஎஸில் இவ்வளோ நல்லா இருக்கும்போது இந்தியாவில் நம்ம எங்கே பிரச்சனையாக வருது? இந்தியாவில் நம்ம லஞ்சம் வாங்குறோம். வேலை செய்கிறதுக்கே லஞ்சம் கொடுக்குறோம். நம்மளாம் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு அப்புறம் ஏன் கொடுக்க வேண்டியிருக்கு? லைக் இங்கே ஏன் கொடுக்கல? ஸோ தெர் இஸ் அ ப்ராசஸ், செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்லாம் வச்சு இங்கே சுத்தமாக நமக்கு தெரியாது. பட் அது ஏன்னா அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கணும். அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு திறமை இருக்கணும். ஸோ இப்போ ஜெயலலிதாவே நம்ம இப்படி கொண்டாடுறோம். ஆக்ஷன் டிசிஷன், அந்த டிசிஷனில் நிற்கிறது. நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண முடியாப்பா, வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இதுவோ லைக் நல்லதோ கெட்டதோ. இப்போ மோடியே இவ்வளோ பாப்புலராக இருக்கார், இவ்வளோ இத்தனை வருஷமாக இருக்கார் ஒரு சிஸ்டத்தில். அவரால் ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ண முடியுது. வாட் எவர் நம்ம பேசினாலும் அவருக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ண முடியுது. ஒரு சேஞ்ச் ஏதோ டு தி சர்டன் லெவலில் பீப்புள் இன்ஸ்பயரும் பண்ண முடியுது, எக்ஸிக்யூஷனும் பண்ண முடியுது. விஜய் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாரு, எக்ஸிக்யூஷன் பண்ணுறாரான்னு நமக்கு அப்புறம் தெரியும். அதுதான். ஸோ ரெண்டுமே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ என்னதான் சொன்னாலும் இப்போ டிஎம்கே பீரியடில் நமக்கு கரண்ட் கட் ஆச்சு. ஒரு இட்ஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியரில். அந்த அவரே வந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது இது கரண்ட் மினிஸ்டராக இருந்தார் ஆற்காடு வீரசாமி. அப்புறம் பார்த்தா உனக்கு இங்கே அவருக்கு பற்றியா இப்போ கரண்ட் மினிஸ்டர் யாரும் தெரியாது உனக்கு. ஏன்னா கரண்ட் கட்டு கொடுத்ததுனால உனக்கு தெரியும். 16 மணி நேரம் பவர் கட்டு. நீங்கள் ரூரல் ஏரியாவில் ஆமாம் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி 8 மணி நேரம் தாங்க கரண்ட்டே இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர்ஸ். ஸோ 5 வருஷத்தில் உனக்கு இந்த ஒரு வருஷத்தில் என்ன வேணால் பேசலாம். பேசுகிறத நம்பி நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. பட் 5 இயர்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்டாக நடக்கணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். தட்ஸ் ஹவ் யூ see the real benefit. அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே. அப்போ இப்போ புதுசாக வராங்கன்னா அவங்களுடையதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ இதுலலாம் இது சரியாக இல்லைங்க, நான் வந்தால் சரியாக பண்ணி கொடுப்பேன்னு அப்போ பேசணுமா, அல்லது என்ன பேசுவாங்க? அது என்ன பேசுவாங்க நமக்கு தெரியாது. பட் நம்ம எதை வச்சு ஓட்டு போடுறோன்றது இப்போ சீமான் சொல்கிறது இட் மேக் சென்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகும் தான். அவர் சொல்கிறதெல்லாம் ஒர்க் ஆகும். பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் இட் ஒர்க்ஸ். அவர் வந்து ஒரு சிட்டத்தோடு இருக்கார். அவருக்கு ஹியர்ஸ் வெரி பொட்டன்ஷியல் இருக்குது. அவர் கூட 15 வருஷமாக இருக்கிறவங்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இது இருக்கலாமா இருக்கும், எனக்கு தெரியல. பட் ஓகே, இட் இஸ் அச்சீவபிள் தான். பட் அவர் கீழே கூட இருக்கவங்களும் அதேல இருந்தால் இட் ஒர்க்ஸ். பட்
தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தீவிரமாக ஒரு ஒரு அரசியல் ஒர்க் ஆகாது. ஓகே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அக்ரெசிவா. அக்ரெசிவ் ஒர்க் ஆகும். விஜய் வந்து அக்ரெசிவ் கிடையாது. லைக் எம்ஜிஆர் இருந்தால் இட்ஸ் நாட் அக்ரெசிவ், இட்ஸ் ஜஸ்ட் இதுதான் ஒரு அட்ராக்ஷன், ஒரு கரிஷ்மா. ரஜினி வந்தாலும் ஒர்க் ஆகிருக்கும், ஏன்னா அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு, அதை நம்பி ஓட்டு போடுவாங்க. அது அது தட்ஸ் அரசியல். அதான் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும். விஜய் வந்துட்டாருனாலும் வந்துட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாரு, விஜயம் ஆயிட்டாருனாலும் அதுக்கப்புறம் அவர் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் கரெக்டாக பண்ணணும். 2 டிஃப்ரெண்ட் காயின் ரெண்டுமே. ஓட்டு வாங்குறது ஒரு விஷயம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம்ப்ளீட்லி உனக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கணும். இதாக தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுலாம் இருக்குல்ல. ஓகே. ஸோ அது திறமை இருக்கான்றது தான் மேட்ரு. அது இருந்தால் நமக்கு நாட்டுக்கு நல்லது ஆக்சுவலி. ஓகே. நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ திராவிட கட்சிகள் வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு நான் பர்சனலி நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு ரீசன் வந்து நம்ம மொழியை ரொம்ப பிடிக்கிற ஒரு நாடு. நம்ம தமிழ்நாடு வந்து மொழி, அந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம், நீ ஹிந்தி திணிப்பு பண்ணக்கூடாதுன்றது மக்களும் அதோட ஒத்துப்பாவோம். அதே மாதிரி மதச்சார்பற்றதும் அதையும் நம்ம இது பண்ணுவோம், எல்லாரும் ஒன்று தான், நீ அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு இது இல்லை. இதுக்குள்ளே அவங்க இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பிடிச்சி தான் வந்துட்டே இருக்காங்களோன்னு எனக்கு தோணும். ஸோ அது ஒன் ஆஃப் தி ஒரு மெயின் விஷயம். அதை அவங்க எப்பயுமே அதை திரும்ப நாங்கள் நார்த்துக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோன்றதை வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு டோனில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்களோ, அதை வச்சு தான் நிறைய வந்துட்டே இருக்காங்களோன்னு எனக்கு தோணும். ஸோ இது அவங்களுடைய கொள்கைகள் அதெல்லாமும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம், கல்வி வரணும் எல்லாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த 5 வருஷம் எப்படி இருந்ததுன்றது அதுலேயும் ஒரு இஷ்யூஸ் இருக்குல்ல. எனக்கு நான் மதுரை தானே, ஸோ நான் சொல்லாமல் தெரியலையே, நான் வந்து இப்போ கிடையாது, ஒரு ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி மதுரையில் வந்து டிஎம்கே ஆட்சி வந்துருச்சுன்னா மதுரை கொஞ்சம் ஓவர் ரவுடிசம் இருக்குன்றது தான் அங்கே நிலைமையாக இருந்தது. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி தான். ஏன்னா எனக்கு அவ்வளோவா இதுவே தெரியாது. ஏன்னா நிறைய இஷ்யூஸ்லாம் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, பஸ்ஸெல்லாம் கொளுத்தி விட்ருவானுங்க. அப்போது நாங்கள் ஃபோனெல்லாம் கூட கிடையாதுல்ல. அப்போது அப்பாலாம் வந்து வேறு ஊரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, தேனி, ராஜபாளையம் அந்த மாதிரி ஊரில் இருப்பாங்க. ஸோ ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான். எங்கள் அம்மா வேகமாக லேண்ட்லைனில் கால் பண்ணி அங்கே இருக்கிற அந்த கம்பெனி அது மூலயமா அப்பாட்ட சொல்லி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் வந்து வராதீங்க, இன்றைக்கி அங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க, பஸ்ஸெல்லாம் கொளுத்துறாங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்தது வந்து டிஎம்கே பீரியடில் தான் எங்களுக்கு அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் அதில் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது, ஒரு என்ன சொல்ல, மறைமுகமாக பாதிக்கப்பட்டவங்கன்ற மாதிரி தான். ஓகே, ஒரு பதட்ட நிலை இருக்குன்னா நமக்கும் அது இருக்கும் தானே, ஐயோ ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயம் வந்து தினகரன் பத்திரிகை எரிச்சது. ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இப்போல்லாம் சோஷியல் மீடியாலாம் இருக்குது, நெட் இருக்குது, அப்போ அதெல்லாம் கிடையாது. மதுரை ஃபுல்லாக கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டானுங்க. நீங்கள் நியூஸே பார்க்க முடியாது, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. எல்லோரும் சொல்கிறது தான், பஸ் எரிச்சிட்டாங்க அதெல்லாம். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு இல்லை, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே 7 பஸ்ஸை எரிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ இவங்க கொண்டு வர விஷயங்கள், இவங்க சொல்கிறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் இப்படி ஒரு இடத்துல இது நடக்குதுன்றப்போ அதை தானே நம்ம பார்ப்போம். ஸோ அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கணுமா, இல்லை அவங்களோட பீரியடில் எப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, ஹோப் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் மதுரையில். பட் அப்போது வந்து ரொம்ப அந்த பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதனால தான் நான் கேட்டேன். சரி, இன்னொன்று இருக்குது, இந்த தமிழ் இங்கிலீஷு அதெல்லாமே லைக் இப்போ இந்தியான்னு ஒன்று இருக்குன்னா, லைக் எப்படி இந்தியா ஸ்ட்ராங் ஆகும்னா, யூ ஹேவ் டு ஃபைட் வித் சம்படி, உனக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் இருந்து ஆகணும். ஸோ இப்போ பாகிஸ்தான் ஒன்று அதுக்காக தான் கொண்டு வராங்க, இட்ஸ் ஆல் நரேட்டிவ். ஓகே, நீ இங்கே வந்துருக்க, பாகிஸ்தான் ஒருத்தரை பார்க்குற, உனக்கு என்ன அதே கோவத்தில் அவன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியுமா? அப்படிலாம் முடியாது. இல்லை, பட் உனக்குள்ளே இருக்கலாம் அந்த அளவுக்கு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த அப்படின்னா யூ மே ஹேவ், பட் இட் இஸ் நாட் ரியாலிட்டி. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் பாகிஸ்தான்காரர் இருக்காரு, நம்ம அவரும் ஜாலியாக விளையாடுவார், நம்மளும் வருவோம், பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ பட் இல்லை, நீ பாகிஸ்தான் ஒன்று வந்து வா, துப்பாக்கி எடுத்துட்டு வா, சட்டை போடலாம் இருக்கும், அப்படிலாம் கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல் பெர்ஸ்பெக்டிவ். நீ எங்கே இருக்குன்றதை பொறுத்து உன்னை நீ மாற்றிக்கிட்டே இருப்ப. இப்போ நீ தமிழ்நாட்டில் இருக்கும்போது உன்னை வந்து இப்படி சொல்லி இட்ஸ் ஆல் பிரெயின் வாஷ், இதுதான் டு த சர்டன் லெவல். ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் நீ தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது இருக்கும். ஓகே, மொழி மேலே ஒரு ஹோல்டு வச்சுக்கோ அப்படின்னா, இதை பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. பட் எவென்ச்சுவலி இண்டிவிஜுவலுக்கு இப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆசை. ஓகே, அப்படி கண்ட்ரோல் பண்ணி இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுருக்கோம். இப்போ அதுக்காக நீ என்ன பக்கத்தில் உள்ள மல்லிகாரங்களாம் என்ன சண்டையாக பண்ணணும் அப்படிலாம் முடியாது. அவங்களே லைக் அப்படி சொல்கிறவங்களே அப்படி
பவரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு அவங்க பசங்க எல்லாருமே ஹிந்தி படிக்க தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும், நம்ம இப்படி இல்லைப்பா சும்மா அரசியலுக்கு பேசுகிறாங்க, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க அவங்க ஜஸ்ட் ஹிந்திக்காரனா நம்ம எதிர்க்கணும்னு நினச்சிட்டே இருப்பான். வாழ்க்கையில் ஹிந்திக்காரனா பேச பண்ணியிருக்க மாட்டான், நம்மளே ஹிந்திக்காரனா பேச பண்ணியிருக்க மாட்டோம். பட் நம்ம அப்படி மைண்டில் வச்சுட்டே இருந்து நார்த் இந்தியா நம்மளை திணிக்குதுன்னு சும்மா வச்சுட்டே இருப்போம். நம்ம ஒரு பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தனை. அவன் மேலே நமக்கு எதுக்கு வெறுப்பு, நமக்கு தெரியாது அவனை பற்றி. ஸோ அப்படி ஒன்று ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உண்மையிலே ஒரு ஹிந்திக்காரனை பார்க்கும்போது நமக்கு அந்த இது இப்படி தான் இருப்பான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனை அப்ரோச் பண்ணும்போது அவன் அப்படி தான் இருப்பான். அப்படி இருக்கப்போ நமக்கு தோணும், எப்படி அவன் சின்னதாக பண்ணாலும் நமக்கு இப்படி தோணிடும்ல. ஸோ அப்படி ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ ஓகே, அப்புறம் கண்ட்ரிக்கு என்ன ஏதாவது ஒன்று வேணும்ல. கண்ட்ரிக்கு லைக் இந்தியான்னு ஒன்று வந்து தெர் இஸ் லைக் இந்தியா. இப்போ கண்ட்ரி எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணது தான், உலகத்தில் கிடையாது. ஸோ ஒன்று வரணும்னா அப்போ தான் ஸ்போர்ட்ஸ் வருது. ஸ்போர்ட்ஸில் வரும்போது அதில் லாங்குவேஜ் பேரியர் கண்டிப்பாக அடிபட்டு போயிடுது. கிரிக்கெட், இந்தியாவில் கிரிக்கெட் வந்து ஒரு மாசாக இருக்கும்போது தோனி யார், அவன் வடக்கம் தானே. லைக் நீங்கள் எவ்வளோ வடக்கு நண்பர்கள் அப்படியே திட்டுறீங்க, தோனி வடக்கம் தானே. அவன் பீகார், ஜார்க்கண்டு, அங்கேருந்து வந்து கட்டிட தொழிலாளர்கள்லாம் இங்கே இருக்க அவன்லாம் பார்த்து நம்ம எப்படி பார்ப்போம், ஆனால் தோனி எப்படி பார்க்குறோம். ஸோ தோனி ஏதோ தமிழ்நாடு சென்னைக்காரனாவே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இட்ஸ் ஆல் நரேட்டிவ். ஸோ அந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ நீ எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்றதுலாம் இருக்குது. ஸோ நான் ரீசெண்டாக அந்த இங்கே போயிட்டு வந்தாங்களே, ஏதோ நிலவுக்கு போயிட்டு வந்தாங்களே, அதை பார்த்து நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தேன், எல்லோரும் கேட்டீங்க. ஸோ நீ பூமியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன்னா ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கு நீ எந்த இந்தியாவாக இருக்கணும், தமிழ்நாடு இருக்கணும், தெலுங்கானா இருக்கணும், யாராக வேணா இருந்துட்டு போகலாம். ப்ராக்டிக்கல் பர்பஸ், பிகாஸ் நீ ஒரு ஃபேமிலியில் எல்லாமே ஓகே. பட் யூ டோன்ட் பி ஹேட் ஆர் இது அப்படிலாம் தேவையில்லை. ஓகே ப்ராக்டிக்கலுக்கு இப்படி இருந்துக்கோ, யூ நீட் டு டூனா யூ நீட் டு டூ. பாகிஸ்தானில் சண்டை போடணும், சண்டை போடணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக அதுக்காண்டி நீ மைண்டில் அதை கொண்டு போகிறது இட் இஸ் ஆல் நாட் குட். உனக்கும் நல்லது இல்லை. நீ டீப்பாக யோசிச்சு பார்த்தேன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவலுக்கு அது புரியும். நீ தமிழ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், தமிழை வளர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் என்ன சொல்கிறது, அதான் ஏதோ சொல்ல வந்து எங்கேயோ போயிட்டோம். பட் இது எல்லாமே ஒரு இதில் நிறுத்திக்கணுன்றதை நான் சொல்ல வரேன். இதை தாண்டி போகணும் எல்லாருமே. யோசிச்சு பார்த்து அதை படிக்கிறது எல்லாமே வருது. இப்போது இன்னும் யாரோ ஒருத்தர் சொன்னான், ஆக்சுவலி பெரிய ஆள் தான், என்ன சொன்னார்னா, வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து வேற கிரகத்துலேருந்து உலகத்தை அட்டாக் பண்ணாதான் நம்ம எல்லாருமே ஒரு பூமியில் ஹியூமன்ட்டு மாறுவோம். அது வரைக்கும் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். ஓகே. ஸோ யூ நீட் அதர் வந்து எர்த்தோடயே ஐடென்டிஃபை பண்ணி நாங்க இந்த பிளானெட்டுங்க, நீங்க யாருங்க அப்படி சண்டை போடுவாங்க. ஸோ அப்படிதான் அது சொல்றது ஆக்சுவலி கரெக்ட். ஏன்னா நீ லாஜிக்கலாக பார்த்தேன்னா நம்ம எப்போ தமிழ்லேருந்து வருவோம்னா, லைக் தமிழுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்ட்டு எதாவது கிளப்பி விட்டு ஏதோ உண்மையில வரலாமா இருக்கும், நமக்கு தெரியாது. ஸோ ஒரு பிரச்சனை வருது, தமிழ்நாடு வடக்கை தெற்கு வஞ்சிக்கிறது அப்படி இப்படின்னு போட்டால் நம்ம தமிழில் வந்துடும். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியா அப்படின்னு வந்துடும். இப்போ ஆசியாவுக்கும் வந்தோம்னா நம்ம ஏசியான்னு. ஸோ that is how it works. Mind, that is how it works. So that's why you need to go beyond mind. Yoga. ஐயோ so இல்ல இதுக்குள்ளலாம் வரலங்க. இல்ல அதான் இதெல்லாம் தான். ஸோ அதனால இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் நரேட்டிவ்ஸ். இது பாலிடிக்ஸ்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு ஆக்சுவலி பண்ணுறவங்கள இப்போ வந்து பார்த்தோன்னா ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க. பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபி வந்து லைக் இவங்க டிஎம்கேக்காரங்க லைக் தான் இந்துக்களுக்கு எதிரின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வராங்க. இவங்க டிஎம்கேக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்காரங்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு பொய்யா எல்லாமே எழுதி அவங்க பண்ணதெல்லாம் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க பண்ணதெல்லாம் எழுதி வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு ரெண்டுமே ஒரு உண்மையே கிடையாது, பாதி இது உண்மை கிடையாது. லைக் ஸோ ரெண்டுமே தப்பு. லைக் ரெண்டுமே தப்பு. அது எல்லாமே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் எப்படி நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருக்க மாட்டோம். என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல ரொம்ப அதுல ஐடென்டிஃபை ஆயிட்டு என்னன்னா, இப்போ இந்த பாலிடிக்ஸ் பேசுறது இருக்குல்ல, இப்போ நான் ஒருத்தவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறேன், ஆர் இவங்களுக்கு தான் ஓட் பண்ண போகிறேன். முன்னெல்லாம் ஓட் பண்ணுறதே நம்ம முதல்ல சொல்ல தேவை கிடையாது. அது ஒரு விஷயம் இருக்குது தானே. நீங்கள் யாருக்கு ஓட் போடுறீங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது யார்ட்டையுமே. பட் ஸ்டில் நான் வந்து ஓகே இந்த கட்சிக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன், அதை லைக் அவங்களுக்கு தான் நான் வந்து அவங்களுடைய கொள்கையால் தான் நான் ஈர்க்கப்படுறேன், அவங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ வீட்டிலேயே இன்னொருத்தவங்க இருக்காங்க, அல்லது ஆஃபீஸில் இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னா சீரியஸாக ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் நம்ம அதோட
இதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறனால நடக்குதா? நான் வந்து ஆஃபீஸ்லலாம் பார்த்துருக்கேன். பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்கன்னா பேசுகிறதே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் வேறு எது இது பண்ணுறாங்கன்னா நான் அவங்க தான் கரெக்டுன்னு ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கையில் எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு இருக்கிற என்ன நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் நாலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஒருத்தவங்க வந்து இப்படி பேசல, நான் ஒரு 2 பேர் பேசுகிறத பார்க்குறேன்னா எல்லாருமே என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இதுதான் சரின்னு இது பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகே இதுதான் ரைட்டு, நான் சொல்கிறது தான் ரைட்டு, அதாவது இந்த கட்சி தான் ரைட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி நிற்கல நீங்கள் அதில் இருக்கிற குறைகள் சொல்லல யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் விஜய் கட்சி தான் பேசுகிறேன், நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தான் பேசுகிறீங்கன்னா நான் அது என்னோட கட்சியாக நான் எடுத்துக்கிட்டு அப்படி சண்டைக்கு வந்துடுறாங்க மக்கள். ஸோ அதில் இருக்கிற இல்லை இதெல்லாம் தப்புனாலும் அதெல்லாம் ஒத்து வர மாட்டேங்குது, நீ என்ன குறை சொல்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அந்த வார்லாம் ரொம்ப லைக் அந்த சண்டைகள்லாம் ரொம்ப போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். இதனால கொஞ்சம் குழப்பமா இருக்கும், எனக்கு நிறைய புரியாது, அதனால நான் வெளில வந்துடுவேன். குழப்பமே கிடையாது, தெளிவாக ஒன்றே ஒரு விஷயந்தான். லைக் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாரும் இருக்கும்போது அவங்க பேசினெல்லாம் போய் பாரு, ஜெயலலிதா பேசின பேச்செல்லாம் போய் பாரு, நானே பார்த்துருக்கேன். ஒரு இதோட பேசுவாங்க, ஒரு இதாக பேசுவாங்க. இப்போ எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம்? நோ மோர். லைக் ஸோ உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. ஸோ ஆஸ் அ ஹியூமன் உனக்கும் உயிர் இருக்குது, அந்த டிஎம்கேக்கும் உயிர் இருக்குது, ஏடிஎம்கேக்கும் உயிர் இருக்குது. அப்படி தான் பார்க்கணும் எல்லாத்தையும். பேசிக்கலி வி ஆர் ஆல் ஒன். நம்ம வந்து அந்த இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணிவிட்டு ஓகேங்க இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா பேசி தீர்த்துக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓட்டு போடுறீங்களா, ஓகே. இப்போ வந்து யாரோ முதல்வர் ஆகிட்டாங்கன்னா ஒரு மெஜாரிட்டி நம்ம சூஸ் பண்ணி முதல்வர் ஆகிட்டாரு, இட்ஸ் நாட் அ கட்சி கிடையாது. ஸோ யூ ரெஸ்பெக்ட் த டிசிஷன். மெஜாரிட்டி இதுதான் நம்ம சிஸ்டம்னு வச்சுருக்கோம், இந்த சிஸ்டத்தை லைக் அதனால தான் நம்ம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். எதுக்காக கான்ஸ்டிடியூஷனை நம்ம ஏன் மதிக்கணும்? லைக் அதான் சிஸ்டம், அந்த சிஸ்டம் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது வி ஹாவ் சம் ஃப்ரேம் ஒர்க் டு ஒர்க் வித். இல்லைன்னா எல்லாரும் குத்திட்டு தான் சாகணும். இப்போது ரொம்ப இதுவாகிடும், இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஒரு சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஏன்னா வி ஆர் நாட் தட் கான்ஷியஸ். அவ்வளோ அறிவோட நான் வந்து நானும் ஒரு உயிர் அவனும் ஒரு உயிர் அப்படி பண்ணுற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஸோ ஓகேங்க நம்ம லெவலுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சிஸ்டம், ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வா, கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணு, கான்ஸ்டியூஷனில் இருக்கிறபடி நட. அப்படி தான் இந்தியா ஒர்க் ஆகுது. ஏன் பாகிஸ்தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது? லைக் இந்த சென்ஸ் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன்னா, அங்கே வந்து இது வரைக்கும் ஒரு இது கூட ஃபுல் டேர்ம் ஃபினிஷ் பண்ணலையா. லைக் ஒரு அரசு இந்தியாவில் 5 நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, முடிச்சிருவாங்கன்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கும்ல. ஆனால் அங்கே அப்படி இல்லை, இது வரைக்கும் ஒன்று கூட பண்ணல. 2 பேருக்கு ஒரே டைத்தில் சுதந்திரம் கிடச்சிச்சு. ஸோ அப்போ 5 வருஷம் அவங்க எலெக்ஷன்ல இது வரைக்கும் முடிஞ்சதில்ல. ஒன்று கொண்டுறாங்க, இல்லைன்னா ஆர்மி தூக்கிடுறாங்க, ஏதோ பண்ணிடுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா எப்படி இருக்கு, நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை, இங்கே வந்து தெரியுது. ஸோ ஏன் ஸோ ஒன்ஸ் யூ ஃபாலோ நாட்டோட வளர்ச்சியே பாதிக்கப்படுது, உனக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. லைக் அவங்களுக்கு எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ இந்தியான்னு ஒரு எதிரி நாடு இருக்குன்றதுனால அதை வச்சு பாகிஸ்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. லைக் பட் இட்ஸ் நாட் கோயிங் ஸோ மச். அந்த மாதிரி போகிறதுனால இருக்குது. ஸோ வி ஃபாலோ த சிஸ்டம். ஓகேங்க பிரைம் மினிஸ்டர் ஒரு வந்துட்டாரு, அவ்வளோதான். நான் ஓட்டு போடலங்க, எனக்கு ரொம்ப எதுனாலும் யூ ஃபாலோ ஃபார் இந்தியா, இந்தியான்னு இவனை நம்புற அதுக்கு பண்ணு. ஸோ அப்படி இருக்கணும். பட் பேசிக்கலி எவ்ரிபடி எல்லாருமே மனிதர்கள், மனித நேயம், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ அதை ப்ரைமரியாக வச்சுட்டு நீ மற்ற இதெல்லாம் பார்த்தேன்னா உனக்கு ஸ்டில் யூ வில் ஹாவ் ஃபேவரிசம்லாம் இருக்கும் தான். ஓகேங்க நான் இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் எல்லாம் இருக்கும். பட் நீ வந்து ரொம்ப ஹேட்ரட் ரொம்ப போய் நீ சொல்கிற மாதிரி சண்டையை போட்டு கொல்லலாம் மாட்டோம். ஓகே. ஸோ கட்சிக்கெலாம் கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்காது, தட் வில் ரெடியூஸ். ஸோ அது ஒரு ஜாலியான பிளேஸ் டு பி இன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட் நிறைய. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்களே தம்பி, நீங்கள் நல்லா பேசுறீங்க தம்பி. கட்சி பண்ணலாம் உங்கள் கட்சி ஏது கட்சி எல்லாமே பண்ண மக்களுக்கு வரவே இல்லை, தின் கையில் அது இருக்கு. ஓகே நல்லா தான் இருக்கு நீங்கள் பேசுறது கேட்க. ஓகே குட். இது உண்மை. உண்மை வந்து எப்போவுமே நல்லா இருக்குமா, நம்ம மைண்டுக்கு தெரியலனாலும் ஒன்ஸ் யூ ஆர் ஓகேங்க ஒரு ஓப்பன் மைண்ட் இருந்தால் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் யூ கேன் அக்செப்ட். அந்த மாதிரி இருக்குமே ஒழிய தட் இஸ் வாட் இட் இஸ். மற்றபடி ப்ராக்டிக்கலாக அது எந்த லெவலுக்கு நம்மளால் எடுத்துக்க முடியுமோ அந்த லெவலுக்கு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் நம்ம நல்லா இருப்போம்.
ஓகே. ஆனா அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ எனக்கு இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இப்போ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தானே நம்ம ஒண்ணு ஓகே. அப்படினாலும் நீங்க சூஸ் பண்ணது அவங்க இல்ல இன்னொருத்தவங்கனாலும் யூ ரெஸ்பெக்ட் தட்ன்றீங்களா? அவ்வளோதானே. இல்ல See, what else we அப்படிதானே. can do? இப்போ என்ன நான் ஒரு கட்சியாலேயோ இல்ல இந்த கட்சி ஆட்சியில இருக்கையில எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்குது. இந்த பார்ட்டியால எனக்கு ஒரு பெனிஃபிட்னா நான் அவங்களுக்கு தான். இப்போ ஏன் சில பேர் ரொம்ப காலகாலமா நாங்க திமுகவுக்கு தாங்க போடுறோம், காலகாலமா நாங்க அதிமுகவுக்கு தான் போடுறோம்னா அவங்களுக்கு அதனால ஏதோ ஒரு பயன் அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஹேட்ரட். நீங்க உங்களோட இதுல இருக்கையில எனக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு, அப்போ நான் எக்காரணத்தை கொண்டு உன்னை நான் திரும்பி வர்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். லைக் என்னோட டெசிஷன் அது, நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்றதும் அதுதானே. ஸோ வி பர்சனலி நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் தான் அங்கே நம்ம ஓட் காசு பண்ணுறோம். கண்டிப்பாக பசி ஓட்டு போடலாம் டெஃபினெட்லி. அது தப்பு இல்லை, யாருக்கு வேணுமோ போட்டுக்கோங்க. பட் அட் த எண்ட் எவ்ரிபடி இஸ் ஹியூமன். ஓகே, யூ டோன்ட் ஹேட். ஓகே, டிஎம்கே அது ஒரு தீய சக்தி அப்படி இப்படிலாம் ஓவராக பேசுகிறாங்க. இப்போ விஜய் தான் சொன்னாரு. யார் சொன்னா என்ன? ஓகே, ஓட்டுக்காக தான் நடக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் புரிஞ்சுக்கணும் என்ன கேட்டால். பட் ஓட்டுக்காக அப்படி பேசுவாங்களா இருக்கும். பட் நம்ம வந்து ஐயோ தீய சக்தி அவங்கள ஒழிக்கணும். யார் என்ன ஒழிக்கிறதா என்ன? டிஎம்கே ஒழிக்கிறதுன்னு எனக்கு புரியல. என்ன ஒழிக்கிறதா என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. தெரியாது, எனக்கு என்ன தெரியும். என்ன கேக்குறீங்க? இல்ல அரசியல்ல கேக்குற மாதிரி நான் கேட்கிறேன், விஜயை கேட்கிறேன், செய்வீர்களா? ஒழிப்பதென்றால் என்ன? லைக் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இஸ் நத்திங். நான் முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சரி ஒரு வார் நடக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி ஃபுல்லா அழிஞ்சிரும் போல, அங்க ஒரு 1 மில்லியன் பேர் தான் எல்லாம் செத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஸோ தட் இஸ் நாட் அ கேஸ். அப்படி இல்லை. இப்போ ஈரான்ல வார் நடக்குது. வார்ல அன்ஃபார்ச்சுனேட்லி பீப்புள் ஆர் டைங். யூஎஸ்ஏல ஒரு எத்தனை பேர் தெரியல, ஒரு 13 பேர் 20 பேர் இறந்தாங்க. அங்கே ஒரு 2000 பேரோ 3000 பேரோ ஐ டோன்ட் எக்ஸாக்ட் கவுண்ட்ஸ் இறக்குறாங்க. ஸோ பட் கவுண்ட்ரிஸ் மில்லியன் பீப்புள்ஸ். ஸோ அப்படியா? ஸோ தட்ஸ் ஹவ் யூ கெனாட். கத்தார் ஒன்று சொல்லிச்சு இந்த கான்ஃப்ளிக்டில், அதாவது யூ கேனாட் அன்னிஹிலேட் ஃபார் என்டையர் கண்ட்ரி. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. யூ ஹேவ் டு ஒர்க் வித் ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சு ஒர்க் பண்ண தாங்க முடியும். ஓகே, ஒரு சமாதானத்துக்கு வரணும், ஒரு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும், வாங்க, ஏதோ ஒண்ணுக்கு அப்படிதான் பண்ணணும்னு சொன்னார். கத்தார்ல இருந்து அந்த அவரோட ஃப்ரேம்வொர்க் இந்த நாடே இருக்க கூடாதுன்னா அழிச்சிட்டுலாம் போக முடியாது. அப்படிலாம் there is no possibility. அப்படி இந்தியாவும் அப்படி ஆக வாய்ப்பு இல்லை, எந்த நாடுமே அப்படி ஆக முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ கேஸ். அப்படி ஆச்சுன்னா உலகமே அழியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. அது வந்து இட்ஸ் லைக் டிசாஸ்டர் ஃபார் வேர்ல்டு. ஸோ அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் யூ வில் நாட் பி அட் பீஸ். இப்போ வந்து யூஎஸ்ஓ யாரோ வாட் எவர் இட் இஸ் பண்ணுது, பண்ணுறவங்க ஒரு ஹாப்பியாகவே இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. லைக் இது சாபம் கிடையாது, ரியாலிட்டி. இப்போ நீயே ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு கெட்டது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு தெரிஞ்சுட்டு நீ பண்ணுறனா உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஃபீலிங்காக இருக்கும். ஸோ யூ குற்றமே தண்டனையாயிரும். ஆமாம், நம்ம ஒரு ஹாப்பியான பர்சனாகவே இருக்க மாட்டோம். இன்னும் கோவப்பட்டுட்டே இருப்போம், இன்னும் எதையாவது பண்ணிட்டே இருப்போம். லைக் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட் ஆவீங்க, இல்லைன்னா என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாத்துக்கும் எப்படி சொல்யூஷன்னா இதுதான் சொல்யூஷன். லைக் நீ வந்து ஓடிட்டே இருக்கலாம், சாவர வரைக்கும் ஓடுவேன், அப்புறம் செத்து போயிடுவேன். பட் யூ ஹேவ் டு ஸ்டாப் அண்ட் திங்க். வி ஆர் ஹியூமன். அந்த ஹியூமனிட்டி எப்பவுமே இருந்துச்சுன்னா நீ ஜாலியாக இருக்கலாம், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். உட்காந்த இடத்துல ஒரு ஜாலியாக இருக்கணும்னா ஹியூமனிட்டி இருக்கணும் நம்ம மைண்டில். பி கைண்ட் அப்படின்னு நம்ம வீட்டில் எழுதி போட்டிருக்கோம்ல, அதான் பி கைண்ட். பி கைண்ட். நம்ம போன தடவை இதை சொன்னோம், பி கைண்ட் எப்பவுமே பி கைண்ட். ஆமாம், நான் இப்போ இந்த எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஜப்பான்லாம் நம்ம ஹிரோஷிமா நாகசாக்கி பாவம் அந்த மக்கள் இப்படி இந்த இது மட்டும்தானே இருக்குது. அது உண்மையிலேயே அப்படி நடந்திருக்குது, அது ரொம்ப பாவம் தான், அது ரொம்ப தப்பு. அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் நான் இந்த நிலம் கேட்டது கடல் சொன்னது அந்த புக்கு, எஸ்ராவோட புக்கு படிக்கையில் தான் ஓகே அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த ஜப்பான் எப்படி இருந்தது. அவங்க சைனாவை ஒரு பகுதியை நான்சிங்கா அங்கெல்லாம் போய் அவங்க கைப்பற்றையில் என்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க, அவங்களும் ரொம்ப கொடுமைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அரசாங்கமும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம இந்த ஒரு லார்ஜர் இம்பேக்ட் வர ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து அதை மட்டும் தானே பார்க்குறோம். ஸோ அதுவே ஆக்சுவலாக நமக்கு ஏன் நடந்ததுன்றதெல்லாம் தெரியாது. ஓகே, ஹிரோஷிமா நாகசாக்கியில் இந்த மாதிரி குண்டு போட்டாங்க, நம்ம ஹிஸ்ட்ரியில் அதானே படிக்கிறோம், இத்தனாம் தேதி போட்டாங்க, இப்படி நடந்தது, இதுதான் நம்ம படிக்கிறோம். இதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதுக்கு முன்னே என்ன இருந்தது, ஜப்பானோட வரலாறு என்ன, அதெல்லாமும் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த புக்கு வந்து எஸ்ரா என்ன சொல்லியிருப்பாருன்னா,
அவருக்கும் இவ்வளோதான் தெரியும். அதாவது ஒரு பெரிய ஒரு புகைப்படம் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ்லலாம் இருக்கும். ஒரு பெரிய காளான் குடை மாரி நெருப்பு, புகையா இருக்கிற மாரி, ஹிரோஷிமால குண்டு போட்டுட்டாங்க. இந்த மாரி இருந்தது. இத்தனாம் தேதி போட்டாங்க. இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. அதோட இந்த வேர்ல்டு வார் வந்து முடிவுக்கு வந்தது. இவ்வளோதான் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அவர் அத தேடி தேடி நெறைய படிக்கையில நெறைய விஷயங்கள் தெரிஞ்சது. அப்படின்றத வந்து அவரு சொல்லியிருப்பாரு. அது நல்லா இருந்தது. அந்த புக் நல்லா இருந்தது. ஓகே இப்படியெல்லாம் இருக்கு. எனக்கு அதுக்கு முன்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது அதுக்கு. அத தவிர எதுவுமே தெரியாது. ஜப்பான் என்ன பண்ணுச்சு? அந்த அந்த காலகட்டத்திலயும் என்ன பண்ணுச்சு? அதுக்கு முன்னாடியும் என்னலாம் நடந்தது? ஸோ அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் படிச்சா நல்லா இருக்கு. அந்த மாரி விஷயங்கள்லாம் தெரியறப்போ நல்லா இருந்துச்சு. தெரியாதுங்க. உண்மையிலே தெரியாது, கிடையாது, முடியாது. சொல்றேன் நம்புங்க. அப்படி இல்ல. நம்ம ஒரே ஒண்ண மட்டும் தானே பார்க்குறோம். நம்ம ஒரு லார்ஜ் இம்பேக்ட் இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கோம். பெருசா ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை கூட பண்றதில்ல. ஸோ அந்த மாரி நல்லா இருந்தது இவர் புக்கெல்லாம் அஜித் படிக்கல. டோவால் இருக்கார்ல, இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவர் சொல்லுவார் டெரரிஸ்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஒருத்தர் வந்து குண்டு போடுறாங்க, பாகிஸ்தான்ல இருந்தோ இங்கேருந்தோ வந்து ஒரு குண்டு போடுறாங்க, ஒரு 20 பேர் செத்து போகிறாங்க. ம் ஸோ அந்த 20 பேர் செத்தது டெரரிஸ்ட் கிடையாது. 20 பேர் செத்தவனுக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். தட்ஸ் இட், ஹி இஸ் டன். ம் பட் அதை பார்த்து ஒரு 120 கோடி பேர் பயப்படுறாங்க, டெரர் ஆயிட்டாங்க. கரெக்ட். அதுதான் டெரரிஸ்ட் அட்டாக்கு. ஸோ 20 பேர் சாகிறது பிரச்சனை லைக் பிரச்சனை கிடையாது. அதுதான் உண்மையில் டெரரிஸ்ட் அட்டாக்கோட பெர்ஸ்பெக்டிவ். ஆமா அதுதான் இந்த உங்களை பயம் காஷ்மீர்ல நடந்தது காட்டணும். இல்ல. நம்ம காஷ்மீரா போணுமான்னு ரொம்ப வருஷத்துக்கு நம்ம பயந்துருவோம். அங்க நார்மலா சுத்தி பார்க்க போனவங்கள தானே கொண்டிருக்காங்க. ஸோ ஸோ வி ஆர் டெரரைஸ்ட். அதுதான் டெரரிஸ்ட் அட்டாக்கோட உண்மையான டெஃபினேஷன் அப்படின்னு சொன்னார். ஓகே. ஸோ அவங்க பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல. ம் ஏன்னா சரி 200 கோடி பேரில் ம் 120 கோடி ரூபா இவ்வளோ பேர் இருக்கோம். ம் டெய்லி கேஷுவலாகவே ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிற நம்பரு கூட தான் இருக்கும். ம் லைக் ஒரு நாளைக்கு வேர்ல்டுலேயே 1,50,000 பேர் செத்து போகிறாங்களாம் ஒரு நாளைக்கு. சும்மா ஆக்சுவல் நீ ஒரு எந்த பிரச்சனையும் நடக்கல, நார்மலாகவே செத்து போகிறாங்க. ம் ஸோ அதில் வந்து 20 பேர் இஸ் நாட் ஹை கிடையாது. பட் ஸ்டில் அது ஏன் ஃபோக்கஸ் என்டையர் அட்டென்ஷன் அங்கே போகும்போது ஏன்னா ஸோ தட்ஸ் இட்ஸ் இது ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஓகே நம்ம பயப்படுவோம்ல. அந்த அந்த நாடே பயப்படும். ஒரு நாட்டுல இந்த மாதிரி நடக்குதுன்னா அந்த பேனிக் இருக்கும்ல. அந்த இது ஆகுன்றது தான் சொன்னார். ஸோ ஓகே தட் இஸ் வாட் இட் இஸ். பட் ஓகே. எல்லாரும் ஓட்டு போடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஜாலியா இருக்கணுங்க, அவ்வளவுதாங்க. ஜாலியா இருங்க. இன்னும் இந்த எலெக்ஷன் எவன் பாட்காஸ்ட் ஜெயிச்சா ஃபுல்லா எவன் தோத்தான், கேட்டிருந்தீங்கன்னா நன்றி. இவ்வளவு நேரம் வந்தீங்கன்னு வைங்களேன், உங்க மன தைரியத்தை பாராட்டி ஆரம்பத்துல சரோஜா கொஞ்சம் தேவி பேசுறது நடுவுல கொஞ்சம் எதையாவது பேசுறது லாஸ்ட்ல கொஞ்சம் பேசி அப்படியே முடிச்சு விட்டோம். நாங்க முடிச்சு விட்டீங்க போங்க மாதிரி. ஓகே இதுதான் இன்னைக்கு நாங்க சொல்லணும்னு நினைச்சது சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே. நான் அரை மணி நேரத்துக்கு கொண்டு வர சொன்னா நீங்க என்ன ஐயோ இவங்க மறுபடியும் கடவுளே. ஓகே நன்றி வணக்கம்.